இலக்கிய வாசிப்பை வந்து தொடர்ச்சியாக செய்யும் பொழுது எம்பத்தின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடையிறோம். அது வந்து அதனுடைய ஒரு கூட்டு விளைவு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது குறித்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொன்னால் 1999 வந்து அமெரிக்காவில் வெளிவந்த ஒரு மிக சிறந்த ஒரு திரைப்படம் வந்து குட் வில் ஹண்டிங் அப்படின்னு ஒரு படம். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு பொழுதுபோக்கு படம் கிடையாது. உண்மையிலே வந்து ஒரு வாழ்க்கையை வந்து காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து பற்றி நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு படம். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் ஒருத்தர் இருப்பான், மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவனோட சைல்ட்ஹுட்டில் அவனுக்கு வந்து மிகப்பெரிய ட்ராமாலாம் நடந்திருக்கும். குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் அவனை பாதித்து அவன் வந்து அவனுடைய திறமையை வந்து வெளிப்படுத்திக்காமலே அவன் வந்து பூட்டி வச்சுருப்பான். அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவன் வந்து ரவுடித்தனம், சண்டை அந்த மாதிரிலாம் ஈடுபட்டுருப்பான். அவனை வந்து நிறையா சைக்காலஜி கவுன்சிலர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு போவாங்க. அவங்கெல்லாம் யாருமே வந்து அவனை அப்ரோச்சே பண்ண முடியாது. ஏன் அப்ரோச் பண்ண முடியாதுன்னா, அவங்க மேலே யாருக்குமே அவனுக்கு வந்து ட்ரஸ்ட்டே ஏற்படாது. ட்ரஸ்ட்டு எப்படி ஏற்படும்? இன்னொருத்தரை நீங்கள் நம்பும் பொழுது அவர் உண்மையிலே என் மேலே அக்கறை காட்டுறாரு, என் மேலே உண்மையிலே ஜென்யூனான அன்புள்ளவர் அப்படின்னு நினச்சாதான் வந்து இன்னொருத்தவங்க ட்ரஸ்ட்டை வந்து காட்டுவாங்க. அதுக்காக வந்து நம்ம அப்படியான ஒரு நபராக சும்மா நடிக்கலாம் முடியாது. உண்மையிலே நீங்கள் வந்து இன்னொருத்தர் மேலே அந்த ரியலான அக்கறை உள்ளவராக இருக்கணும்னு சொன்னால் அந்த இன்னொரு நபருடைய வாழ்க்கையை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த உண்மையான அக்கறைன்றதே வெளிப்படும். அதனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பெரிய அந்த சைக்காலஜி கவுன்சிலர்ஸ் எல்லாருமே தோற்று போயிடுவாங்க. யார்ட்டையுமே வந்து இவன் எதுவுமே பேச மாட்டான். எல்லாத்தையும் ஒரு மரியாதை இல்லாமல் வந்து விரட்டி விட்ருவான். அப்போது ஒரு நபர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அந்த நபர்கிட்ட வந்து இவன் சீக்கிரமாக வந்து பழகி தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை, மன ஆழத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்துவான். எப்படி அவன் வெளிப்படுத்துகிறான்னு பார்த்தா, அந்த நபர் சொல்லுவார், அவர் வந்து உன்னை நான் ட்ரீட் பண்ண போகிறேன், உன்னை குணப்படுத்த போகிறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உன்னுடைய வல்னரபிலிட்டிஸ், உன்னுடைய பலகீனங்கள், கஷ்டங்கள் எல்லாமே எனக்கும் இருக்குது. நானும் இதெல்லாம் லைஃப்பில் பார்த்து வந்திருக்கேன். நான் வந்து சும்மா என்னுடைய வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். ரொம்ப அற்புதமாக அந்த ஜேர்னி தொடரும். அப்போ குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவார், நான் வந்து உன்ன மாதிரி வந்து ஒரு அனாதையான ஒரு பையனுடைய வாழ்க்கை வந்து எனக்கு தெரியும், அந்த வாழ்க்கை முழுசாக எனக்கு தெரியும். எப்படின்னு சொன்னால், நான் வந்து ஆலிவர் ட்விஸ்ட் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆலிவர் ட்விஸ்ட் வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸனுடைய மிக முக்கியமான ஒரு நாவல். அது உலக இலக்கியத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல். ஒரு அனாதை சிறுவன் அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக எப்படி வளர்ந்து வரான், அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிராஸ் பண்ணி வரான்றதை பற்றி ரொம்ப அக்யூரேட்டாக வந்து இந்த நாவலில் கொடுப்பாரு. அந்த வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய அனுபவத்தை தருவார். அதை படித்தனால வந்து அந்த டாக்டர் வந்து சொல்லுவார், உன்னுடைய வாழ்க்கை வந்து எனக்கு தெரியும் அப்படின்வார். இந்த சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இதுதான் வந்து எம்பத்திக்கான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதை நம்ம வெறுமனே யோசித்து கூட வந்து நம்மளால் வந்து பெற முடியாத விஷயம். நீங்கள் ஒருத்தருடைய லைஃப்பை பற்றி கற்பனை பண்ணாலும் ஓரளவுக்கு சாத்தியம்னு சொல்லலாம். ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து முழுதாக ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த அனுபவத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது நமக்குள்ள அந்த